ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால், ஆஞ்சநேயரின் வாளில் மணி வந்த கதை. நீங்கள் ஆஞ்சநேயரை கோவிலில் தரிசிக்கும்போது அல்லது ஆஞ்சநேயரின் படத்தை பார்க்கும்போது பார்த்திருக்கலாம். ஆஞ்சநேயரின் வாளில் ஒரு மணி இருக்கும். வாளில் மணி எப்படி வந்தது தெரியுமா? அதற்கும் ஒரு கதை இருக்கு. அதைப் பற்றி பார்ப்போம். தந்தை தசரதன் தன் பத்தினி கைகேயிக்கு கொடுத்த வாக்குப்படி ஸ்ரீராமன் சீதா பிராட்டியுடன் தன் சகோதரன் லக்ஷ்மணனுடன் 14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு சென்றதும், அந்த வனத்தில் சீதா பிராட்டியை ராவணன் கடத்திச் சென்ற கதையும் நமக்கெல்லாம் தெரிந்ததே. சீதா பிராட்டியை மீட்க ராவணனுடன் போர் புரிய இலங்கைக்கு புறப்படும் முன் ஸ்ரீராமன் வானரப்படையை திரட்டிக் கொண்டிருந்தார். வானரங்களில் பல வகை. உயரமானவை, குட்டையானவை என்று அதில் சிங்ககலிகா என்று அழைக்கப்படும் குள்ளமான வானரங்கள் கொண்ட ஒரு படை. இதில் 1000 வானரங்கள். இவை எப்படி போர் புரியும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இவை கூட்டமாக சென்று எதிரியின் படை வீரர்கள் மேல் விழுந்து பற்களால் கடித்து குதறியும் நகங்களால் பிராண்டியும் போரிடும். போருக்கு புறப்படும் வீரர்களை வழி அனுப்பும்போது அவர்கள் குடும்பத்தார்களின் கண்களில் கண்ணீர். அவர்கள் உயிருடன் பத்திரமாக திரும்பி வர வேண்டுமே என்ற கவலையில் அதை கவனித்த ஸ்ரீராமன் கூறினார், யாரும் கவலைப்பட வேண்டாம். என் படை வீரர்களை பத்திரமாக திருப்பிக் கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு என்றார். போர் ஆரம்பமாயிற்று. கடும் போர் நடந்து கொண்டிருந்தது. ராவணனின் படையில் பல முக்கியமான வீரர்களும் படைத் தலைவர்களும் மடிந்தார்கள். வேறு வழி இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிடச் சொன்னான் ராவணன். ராட்சசனைப் போல் இருந்தாலும் கும்பகர்ணன் மிகவும் நல்லவன். கும்பகர்ணன், இந்த போர் வேண்டாம். நீங்கள் சீதா தேவியை கடத்தியதற்காக ஸ்ரீராமனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் ராவணன் கேட்கவில்லை. வேறு வழியின்றி அண்ணனின் ஆணைப்படி போருக்கு புறப்பட்டான் கும்பகர்ணன். கும்பகர்ணனின் ராட்சத உருவத்திற்கேற்றாற்போல் அவனது தேரும் மிக பெரியதாக இருந்தது. தேரின் முன்புறம் பெரிய பெரிய மணிகள் தொங்கிக் கொண்டிருந்தன. போர் தொடங்கி சிறிது நேரத்தில் ராமபாணத்திற்கு பலியானான் கும்பகர்ணன். தேரில் இருந்து சாயும்போது கும்பகர்ணனின் கைப்பட்டு ஒரு மணி கழன்று கீழே விழுந்தது. கீழே விழுந்த மிகவும் பெரிய பாரமான மணி போரிட ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த 1000 வானரங்கள் மேல் விழுந்து அவர்களை மூடிவிட்டது. திடீரென்று தங்கள் மேல் எதையோ வைத்து மூடிவிட்டதைப் போன்று உணர்ந்த வானரங்கள் பயந்து விட்டன. ஒரே இருட்டு. நல்ல வேளை, மணி விழுந்த இடம் கரடு முரடாக இருந்ததால் சுவாசிக்க காற்று வந்தது. சில மணி நேரங்கள் ஆன பிறகும் அவர்களை காப்பாற்ற யாரும் வரவில்லை. ஒரு வானரம் சொன்னது, இந்த சுக்கிரவனை நம்பி வீணாகப் போய்விட்டோம். நாம் எல்லோரும் சாகப்போவது உறுதி என்றது. சுக்கிரவனும் அனுமனும் ஒன்றும் செய்யப் போவதில்லை. இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்று சொன்னது இன்னொரு வானரம். ஸ்ரீராமன் சொன்னாரே, போருக்கு புறப்பட்டவர்களை எல்லாம் பத்திரமாக உயிரோடு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது அவர் பொறுப்பு என்றாரே, அவர் மட்டும் என்ன செய்தார்? இன்னொரு வானரம் சொன்னது. இதைக் கேட்ட மற்ற வானரங்களும் ஆமாம் ஆமாம் என்றன. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களில் ஒரு மூத்த வானரம் எல்லோரையும் அதட்டியது. முதலில் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவதை நிறுத்துங்கள். நான் சொல்வதை மட்டும் செய்யுங்கள். எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு ஸ்ரீராமனை மனதில் நினைத்துக் கொண்டு ராம் 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 என்று ஜபம் செய்யுங்கள். ஸ்ரீராமன் நம் எல்லோரையும் நிச்சயம் காப்பாற்றுவார் என்று சொன்னது. எல்லா வானரங்களும் அப்படியே செய்தன. கடைசியில் ராம பாணத்தால் ராவணனும் கொல்லப்பட்டான். போர் முடிந்தது. சீதா பிராட்டியை மீட்டதும் அயோத்திக்கு திரும்ப ஆயத்தமானார்கள். அப்போது ஸ்ரீராமன் சொன்னார், சுக்ரீவா, நம் படையில் எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா? எண்ணிக்கொண்டு வா என்றார். பிரபு, எண்ணிவிட்டேன். 1000 சிங்கலிகர்கள் மட்டும் காணவில்லை என்றான் சுக்கிரவன்.
இல்லை, மற்றும் ஒருமுறை சரியாக எண்ணி வா என்றார் ஸ்ரீராமன். ஸ்ரீராமனின் ஆணைப்படி மற்றொரு முறை எண்ணிவிட்டு வந்த சுக்கிரவன் சொன்னான், தங்கள் ஆணைப்படி இன்னொரு முறை எண்ணினேன். 1000 சிங்களிகர்கள் மட்டும் காணவில்லை. ஆஞ்சநேயா, நீயும் என்னுடன் வா, நாம் அந்த 1000 வானரங்களைத் தேடுவோம் என்றார் ஸ்ரீராமன். ஆஞ்சநேயரும் ஸ்ரீராமனும் வானர்களைத் தேடி போர்க்களத்தில் நடந்தார்கள். பல இடங்களில் மடிந்து கிடந்த படை வீரர்கள், உடைந்து கிடந்த தேரின் பாகங்கள், அம்புகள், கேடயங்கள் என்று எல்லாவற்றையும் கிளறிப் பார்த்தார் அனுமன். சிங்களிகர்கள் தென்படவில்லை. திடீரென்று ஸ்ரீராமன் ஓரிடத்தில் நின்றார். அனுமா, அங்கே பார், ஒரு பெரிய மணி தெரிகிறது. ஸ்ரீராமன் என்ன சொல்லப் போகிறார் என்று புரிந்துவிட்டது அனுமனுக்கு. இருவரும் விரைந்தார்கள். அந்த இடத்திற்கு அனுமன் தன் வாளின் நுனியை அந்த மணியின் வளையத்தில் நுழைத்துத் தூக்கினான். சஞ்சீவி பர்வதத்தையே தன் ஒரு கையால் தூக்கிக் கொண்டு பறந்த அனுமனுக்கு இது ஒரு பொருட்டா என்ன? அனுமன் மணியைத் தூக்கியதும் அதன் கீழ் 1000 சிங்களிகர்கள் கண்களை மூடிக்கொண்டு கைகூப்பியபடி ராமநாமம் ஜெபித்துக் கொண்டிருந்தன. பல மணி நேரத்திற்குப் பின் வெளிச்சமும் காற்றும் பட்டதும் கண்களைத் திறந்தன வானரகங்கள். எதிரே ஸ்ரீராமனும் அனுமனும் வரிசையாக கைகூப்பியவாறு நின்று கொண்டிருந்த வானரகங்களின் கண்களில் கண்ணீர். பிரபு, என்ன நடந்தது என்று தெரியாமல் இருட்டில் பயந்து அடைந்து கிடந்த நாங்கள் ஏதேதோ தவறாகப் பேசிவிட்டோம். உங்கள் மேலேயே சந்தேகப்பட்டுவிட்டோம். எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று சொல்லி 1000 வானரகங்களும் ஸ்ரீராமனின் பாதங்களில் விழுந்து வணங்கின. அதைக் கேட்டு புன்முறுவல் செய்த ஸ்ரீராமன் எல்லா வானரகங்களையும் தன் கையால் தடவிக் கொடுத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் வானரகங்களுக்கு! அருகில் நின்றிருந்த அனுமன் பக்கம் திரும்பிய ஸ்ரீராமன் அனுமனைப் பார்த்துச் சொன்னார், அனுமா, வாளில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி தெரியுமா? இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு பக்தி, ஞானம், வைராக்கியம் கிட்டும் என்று வாழ்த்தினார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.